ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் பாயில் ஷேப்ல ஒரு தோசை செய்யலாமா? அதுக்கு 2 பவுல் இட்லி மாவு எடுத்துக்கங்க. ஒரு பவுல்ல கொஞ்சமாவும் ஒரு பவுல்ல நிறைய எடுத்துக்கங்க. கொஞ்சமா எடுத்துக்க பவுல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாமா? சாரி ஹாஃப் பாயில் ஷேப் தோசை செய்ய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு தோசைக்கல் காஞ்சதும் நம்ம வச்சிருக்க இட்லி மாவை எடுத்து ஹாஃப் பாயில் ஷேப்ல ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து வச்சுருக்க இட்லி மாவை எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த தோசையை திருப்பி போடக்கூடாதுங்க, அதனால் இதை மூடி போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹாஃப் பாயில் ஷேப் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடையிருந்து பார்க்க ஹாஃப் பாயில் மாதிரியே இருக்குல்ல? நம்ம இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃப் பாயில் ஷேப் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்பு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.